வெற்றி செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. காலையில் 190 இடங்கள் எங்களுடைய கூட்டணிக்கும், 50 இடங்கள் INDA கூட்டணிக்கும் தேர்தல் அறிவிப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ தற்சமயம் 188 என்று சொல்கிறார்கள். நிச்சயமாக 190க்கு மேலே வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் என்று நாங்கள் நிச்சயமாக நம்புகிறோம். அதே நேரத்தில் நமது தமிழக முதலமைச்சர், மதிப்புக்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அந்த பீகாருக்கு பிரச்சாரத்துக்கு போயிருந்தாங்க. INDA கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் என்று சொல்லி பிரச்சாரத்தை பண்ணிட்டு வந்தாங்க. ஓட்சோரின்னு மதிப்புக்குரிய ராகுல் காந்தி அவர்களும் சொன்னாங்க. ஆனால் உண்மையிலேயே மக்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய மத்திய அரசினுடைய ஆட்சிக்கும், பீகார் மாநிலத்தில் மதிப்புக்குரிய நிதிஷ்குமார் அவர்கள் செய்த ஆட்சிக்கும் மீண்டும் ஒரு அங்கீகாரம் இவர்கள்தான் வேண்டும் என்கின்ற ஒரு அங்கீகாரத்தை தருகின்ற வகையில் இன்றைக்கு வெற்றி செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. சீஃப் மினிஸ்டர் வேட்பாளர் என்று சொல்லப்படுகின்ற சொன்ன தேஜஸ்வி யாதவ் அவர்களே இப்பொழுது 6000 ஓட்டு பின்தங்கி கொண்டிருக்கிறார் என்ற செய்தி வந்திருக்கிறது. நிச்சயமாக மாலைக்குள் எல்லா முடிவுகளும் வந்து மீண்டும் பீகார் மாநிலத்தில் நல்லதொரு ஆட்சி அமைய, அதுவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆசையோடு ஒரு நல்லாட்சி அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதாவது உறுதியாக எல்லா இடங்களிலும் வெற்றி பெறும். அதாவது எங்களுக்கு மட்டும் என்னன்னா, அந்த ஆட்சியை இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. எந்த ஒரு தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டாலும் சரி, CAA இந்திய குடியுரிமை சட்டம், அது இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. எல்லாரும் இஸ்லாமியர்கள் எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. என்கிட்ட எல்லாரும் மாமன் மச்சான் மாப்பிள்ளை தான் பழகிட்டு இருக்கோம். யாராவது இங்கிருந்து போகிற மாதிரி தெரியல. அப்போ முதலமைச்சர் சொன்னதெல்லாம் என்னது? போய் நீட் தேர்வை கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நீட் தேர்வை ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனே ரத்து செய்வோம்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா? சொன்னது பொய். எதை எடுத்தாலும் பொய்யை சொல்லியே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே இருக்க முடியும். அது பேர் தான் கோயப்பல்சு தத்துவம் அப்படிம்பாங்க. ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்ல 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 அது உண்மையாகிவிடுங்கிற கருத்தில் நம்பிக்கை உள்ளவங்க அவங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அதை நிச்சயமாக நம்ப மாட்டாங்க.